vlog. ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா ட்ராவல் vlog தான். எங்கே போகிறோம் அப்படின்னா ஏலகிரிக்கு தான் போகிறோம். இப்போ டைம் வந்து 12:30 ஆகுது. நமக்கு 5:20 ட்ரெயின் சதாப்தி எக்ஸ்பிரஸ். 4 o'clock இங்கேருந்து கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு. இந்த வீடியோவில் வந்து என் தங்கச்சி இருக்க மாட்டா. போன vlog வீடியோ வரைக்கும் இருந்தால் இந்த வீடியோவில் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அவளும் ஜாயின் பண்ணிப்பா. கிளம்பும் போது நான் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4 மணி ஆகுது. கார் புக் பண்ணியாச்சு, கார் வந்துருச்சு. இப்போ நேராக ஸ்டேஷன் போகிறது தான் கைஸ் வேலை. போய் ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ ட்ரெயினில் ஏறிடலாம். கைஸ் இப்போ வந்து லக்கேஜ்லாம் ட்ரெயின்குள்ளே வச்சாச்சு. இன்னும் ட்ரெயின் 25 மினிட்ஸில் கிளம்ப போகுது. ஸோ நம்ம இடத்துல உட்காந்துக்கலாம். என்னோட சீட்டுக்கு முன்னாடி ஒரு பாப்பா வந்து உட்காந்துச்சு. அந்த பாப்பா அந்த ஃபோனை தான் என்னமோ நோண்டுதுன்னு நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அவங்க அம்மா வந்து அந்த ஃபோனோட பேக் கவரில் ஒரு ஜெல்லு மாதிரி ஊற்றி ஒரு கேம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தான் போட்டு தட்டுன்னு தட்டி அந்த ஃபோனை திருப்புன்னு திருப்பி டான்ஸ் மூமெண்ட்லாம் போட்டு அந்த பாப்பா ஜாலியாக வந்துட்டு இருந்துச்சு. ட்ரெயின்லேருந்து நமக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோன் பப்படி ஓப்பன் பண்ணியிருந்தேன். திறக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி திறந்து சாப்பிட்டேங்க. டேஸ்ட்டாக இருந்துச்சு சோன் பப்படி. நெக்ஸ்ட்டு வந்து போண்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ போண்டாவும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரு மில்லட் மிக்ஸ்டரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா மில்லட்டும் போட்டு அந்த மிக்ஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. போண்டா, மிக்ஸ்டர், ஸ்வீட்டு அப்படி எல்லாமே சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு சாண்ட்விச்சும் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலி அந்த சாண்ட்விச்சும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. சாண்ட்விச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே கடைசியில் ஒரு டீயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டீயும் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து ட்ரெயின் காட்பாடி ஸ்டேஷன் வந்திருக்கு. ஆல்ரெடி 20 மினிட்ஸ் லேட்டு. ட்ரெயின் 7 o'clock வந்திருக்கணும். எப்போ போய் நாங்கள் அங்கே ரீச் ஆவோம்னு தெரில. ஆக்சுவலி ஜோலார்பேட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு கார் எடுத்து 21 கிலோமீட்டர்ஸ் மலை மேலே போகிறோம். ஸோ ஆல்ரெடி 20 மினிட்ஸ் லேட்டு. எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரில. ஃபைனலி நம்ம வந்து ஜோலார்பேட்டில் இறங்கி அங்கேருந்து 21 கிலோமீட்டர் மலை மேலே வந்து தங்குற இடத்துக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. எல்லா ஐட்டம்லாம் வச்சாச்சு. ஸோ இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ நாளை காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ராம் ராம். சுப்ரபாத்தம். இப்போ நாம் ரூமுக்கு வெளியிலேருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தப்போ செம்மையாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான். கண்ணுக்கு எட்டுற வரைக்கும் தூரம் காடு தாங்க இருக்குது. வேறு எதுவும் கண்ணுக்கு தெரில. ஸோ இங்கே வந்து இப்போ டெம்பரேச்சர் என்னென்னா 19 காமிக்குதுங்க டெம்பரேச்சர். டைம் வந்து 6:30 மணி ஆகுது காலையில். செம்மையாக இருக்குது. அதுவே மத்தியானத்துக்கு மேலே போயிட்டா அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகிடும். ஒரு 35 வரைக்கும் போயிடும். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. குளிச்சு ரெடி ஆயாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேங்க. இங்கே ஹோல் அந்த காடு ஃபுல்லாக இந்த வியூலேருந்து எல்லாமே தெரியுது நாம் இருக்கிற இடத்துலேருந்து. இதை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். இங்கேருந்து அப்படி கீழே காடு போய் அங்கே தெரியுது பார்த்தீங்களா வெள்ளையா, அது ஃபுல்லாக மலை, பனி மூடி, மேகம் மூடி கிடக்குங்க. செமையாக இருக்குது. இப்போ டைம் வந்து 9 மணி ஆகுது. இப்போவும் நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இன்னுமே தான் தெரியும் வெயிலோட ருத்ர தாண்டவம். செமையாக இருக்குது. அங்கெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரில. பட் இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குங்க. அங்கெல்லாம் அப்படியே ஊருங்கெல்லாம் சின்ன சின்னதாக குண்டு பல்பு எறிகிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இன்னும் இந்த இடத்துல திகில் விட்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கரடி சுற்றுதாங்க. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே தெரியுமான்னு தெரில, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை விட ஹைட்டாக ஒரு பெரிய பாம்பு புத்து இருக்குது. அதுக்குள்ளே பாம்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ரூம் வந்து இந்த சைடில் இருக்குது. அப்படியே திரும்பினா பின்னாடி சைடு காடு தான். அந்த பக்கம் ஃபுல்லாக மலை காடு தான்.
ஸோ இந்த 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 கதவு மட்டும்தான் எங்களை காப்பாற்றும். இந்த கதவுக்கு அப்புறம் ஒரு கதவு இருக்குது, அதுக்குள்ளே தான் ரூமு. ஸோ அனிமல்ஸ்லாம் பூரா வாய்ப்பு இல்லை, ஆனால் கரடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னா ஹைக்கிங் பண்ண போகிறோம். ஹைக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ்லாம் இருக்குது. இப்போ அதை போட்டு நம்ம ஹைக்கிங்க்கு போயிடலாம். ஹைக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம ஹைக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.